ஹாய் மக்களே, இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு புது படத்தை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்தில் இந்த இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் தான் காட்டுறாங்க. அவர் வந்து டேட்டா செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெல்லை வந்து மக்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஆக்சசிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூலாம் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு இன்டர்வியூ இருக்குது, அதனால என் பொண்ணை வந்து விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனல் செக்யூரிட்டி சொல்ல விடுறாங்க. இந்த கதையோட ஹீரோயின் இவங்க தான், இவங்க பேர் ஸ்டெல்லா. இவங்க பிஎம்மோட பொண்ணை கூட்டிட்டு அவங்க காரில் ஏற்றுறாங்க. அவங்க கார் வந்து தன்னாலே ரிமோட்லி ஆட்டோமேட்டிக், அதனால வந்து இவங்க ஓட்டணும் அவசியம் இல்லை, ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணால் போதும். அந்த பொண்ணை உட்கார வைக்கும் போது ஒரு செக்யூரிட்டி வந்து சீட் பெல்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த காரை அந்த இடத்த விட்டே கிளம்புது. ஆரம்பத்தில் எல்லாமே கரெக்டாக தான் போகுது. ஸோ அவங்கள தான் ஆப்ரேட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த கார் ஹேக் செய்யப்பட்டு இவங்களோட கண்ட்ரோலே இல்லாமல் அந்த கார் வந்து டிரைவ் ஆகி போகுது. அந்த காரோட ஸ்பீக்கர்ல இருந்து ஸ்டில் அவங்க கூட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒரு ஆண் குரல் கேட்குது. ஸோ அவன் வந்து ஒரு அமெரிக்கன் ஆக்சென்ட்ல பேசுகிறான். எதுக்காக இப்படி பண்ணுற, ஏன் இப்படிலாம் நீ எங்களை பிடிச்சி வச்சிருக்க, இவளை வந்து இறக்கி விட்டலாம், ஸோ நீ ஏன் கூட எவ்வளோ நேரம் பேசிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, நான் இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ இவளையும் கடத்தினா, எல்லாமே பிஎம்மோட பொண்ணை வச்சு தான் நான் பிளானே பண்ணியிருக்கேன், ஸோ அதனால வாயை மூடிட்டு நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் வந்து டிரைவ் பண்ணிட்டு போகுது. அப்போ ஸ்டில்லாக என்ன பண்ணுறேன்னா அவள் பேக்கில் இருக்கிற ஒரு செல்ஃபோன் எடுத்து பிஎம்க்கு காண்டாக்ட் பண்ணுறா. அந்த லைனில் யாருமே பேசாதனால அந்த பிஎம் கட் பண்ணி மறுபடியும் டயல் பண்ணுறான். அப்போ கரெக்டாக அந்த ஹேக்கரும் கண்டுபிடிச்சிடறான். ஏன்னா எனக்கே தெரியாமல் செல்ஃபோனை ஆப்ரேட் பண்ணலாம் நினைக்கிறியா, அதெல்லாம் நடக்காது, இப்போ ஏதாவது எனக்கு தெரியாமல் பண்ணனா கண்டிப்பாக நீங்கள் 2 பேருமே சேர்ந்து செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டுறான். சரி வேற வழி இல்லாமல் அவன் சொல்கிறபடியே இவ கேட்டுட்டு போகிறான். நீ என்ன வேலை பார்க்குற, எதுக்காக இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் உனக்கு பணம்னாலும் தரேன், எதுக்காக எங்களெல்லாம் இப்படி பண்ணுற, நீ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீயே கெஸ் பண்ணு, எனக்கெல்லாம் பணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வந்து நீட சொல்கிறான். ஆல்ரெடி பிஎம்மோட பர்சனல் செக்யூரிட்டியாக காட்லி அப்படிங்கிற ஒருத்தி இருந்திருப்பா, அவளை வந்து வேலையை விட்டு தூக்கியிருப்பான். ஸோ அதுக்காக தான் நீ இவ்வளோத்தையும் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனல் செக்யூரிட்டி சீட்டில் உட்காந்துட்டு மக்களுக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணியிருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி அவள் பாட்டில் பேசிட்டே போகிறான். சரி நான் இப்போ சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு பிஎம்க்கு கால் பண்ண சொல்கிறான். பிஎம்க்கு கால் பண்ணி பேசினா, அந்த மாதிரி நானும் உன் பொண்ணும் போயிட்டு இருக்க சமயத்தில் யாரும் வந்து காரை ஹைஜாக் பண்ணிட்டாங்க, ஸோ ரிமோட்லி ஆப்ரேட் ஆகுது, ஆனால் காரோட டேஷ் கேம்ல பார்த்துக்கிட்டே என்கிட்ட பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பிஎம்கிட்ட வந்து ஹேக்கர் பேச தொடங்குறான். ஏதாவது இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னு நீ நினச்சேன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரோட உயிரும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுறான். இப்போ எதுக்காக உன்னை கடத்திருக்க அப்படிங்கிறது ஓரளவு உனக்கு தெரிஞ்சிருக்கும், அது மட்டும் இல்லாமல் உனக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் உள்ள அஃபேர்ஸ் எனக்கு தெரியாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ நான் என்னதான் பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிஎம்மோட ஒய்ஃப் சாராக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ அவள் பண்ண மாட்டேன்னு முதல்ல சொல்லும் போது உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்தாப்ல கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரோட ஸ்பீடை ரொம்பவே அதிகப்படுத்திடுறான். சரி நான் சாராக்கு பண்ணுறேன், ஒன்றும் பண்ணாத, நீ என்னெல்லாம் சொல்கிறேன்னு அதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொன்ன பிச்சை கேட்காம ரோட்டில் போயிட்டு இருக்க ஒருத்தனை வந்து காரால் இடிச்சு தள்ளிடுறான். ஸோ காரை நிறுத்து அப்படின்னு சொன்னோன்னா காரையும் நிறுத்திடுறான். அங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காரில் இருந்து வெளியே வர சொல்கிறாங்க. பட் அவள் உள்ளே பேசுறது வெளியில் யாருக்கும் கேட்க மாட்டேங்கி, வெளியில் பேசுறது யாருக்கும் உள்ளே கேட்க மாட்டேங்குது. இவன் என்ன சொன்னாலும் நம்மளுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னா அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அந்த இடத்த விட்டு போகும்போது ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி முன்னாடி இருக்கிறவன் இடிச்சு தள்ளிட்டு போயிடுவான். நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறா உள்ள இருந்து. இப்போ நீ ஒழுங்கா என் சொன்ன பேச்சு கேட்பல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பிஎம்மோட ஒய்ஃபுக்கு கால் பண்ண சொல்கிறான். உடனே அவளும் கால் பண்ணி இந்த மாதிரி பிஎம்மும் நானும் அஃபேரில் இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே சாராக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. நீ என்னோட ஃப்ரெண்டுன்னு தெரியும், இருந்தாலுமே இப்படிலாம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பயங்கரமாக திட்டுறா. என் கார் வந்து ஹைஜாக் பண்ணப்பட்டுருச்சு, அந்த காரில் தான் உன் பொண்ணும் இருக்கா, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்லும்போது என் பொண்ணை வேற வச்சிருக்கியா, மரியாதை என் பொண்ணை வந்து என்கிட்ட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அங்கேருந்து திட்டுறா. பட் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, இந்த கார் வந்து யாரோ ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வந்து ட்ரபிளில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அட்ரஸாக சொல்லு, நான் போலீஸ் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். பட் அட்ரஸாக சொன்னா நீ கண்டிப்பாக செத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கட் பண்ண சொல்கிறான். அந்த ஃபோனையும் கட் பண்ணிடுறான். இதுக்காக இந்த காரை வந்து ஹைஜாக் பண்ணியிருக்க உருப்படியான ரீசனை சொல்ல அப்படின்னு கேட்கும்போது பழைய செக்ரட்டரி காட்னி வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தா, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வச்சிருக்கிற அஃபேரை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் கண்டுபிடிச்சி உன்னையை காப்பாற்றணும்னு நினச்சி போய் அவளோட வேலையை வந்து பிரைம் மினிஸ்டர் பிடிங்கிட்டாரு. இந்த செக்ரட்டரி வந்து ட்ரக் அடிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு முத்திர குத்திட்டான். அதனால இவளுக்கு எந்த வேலையும் கிடைக்காம ஸ்ட்ரெஸ்லேயே அவள் வந்து தூக்கு மாட்டி செத்து போயிட்டா. இது எல்லாமே உங்கள் 2 பேர்த்தால தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவன் கொஞ்சம் எமோஷனல் ஆகி பேச, உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, நான் செஞ்சது தப்பு தான், இதுக்காக நான் வந்து டேவிட என்னன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை எவ்வளவோ சமாதானப்படுத்த பார்க்குறா. பட் எந்த விதத்துலையும் நான் வந்து உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேக்கர் என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் வீட்டு முன்னாடி நிறுத்தி அவன் தம்பி வந்து இருக்கிறத காட்டுறான். உன் தம்பி அங்கே தான் இருக்கான், நான் வேணா கொண்டுருவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனை ஒன்றும் செஞ்சிடாத, நம்ம எதுனாலும் பேசி டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் அப்படியே போய்கிட்டே இருக்குது. ஸோ ஒரே தெருவு தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. பின்னாடி வர போலீஸ் வருது. இதெல்லாம் பார்த்தோன்னே நீ தான் போலீஸை கூப்பிட்டு விட்டியா அப்படின்னு சொல்லும்போது நீ எந்த விதத்துலையும் பயப்படாமல் இரு, அந்த போலீஸ் பாட்டில் கிராஸ் பண்ணி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த
அந்த போலீஸ்கார் வந்து வேற ஏதோ ரீசனுக்காக வந்திருக்கும் போல இருக்கு. அது வரல போயிடுச்சு. அப்போ ஒரு சமயம் ஒரு டாக்கை கூட்டிட்டு ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு இருக்காரு. நான் ஒன்று சொல்லுவேன், அதை நீ செய்யணும், இல்லாட்டியா அவங்களை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுவான். சரி நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது நான் சொல்றது அப்படியே சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினும் அந்த ஜன்னலை திறந்து சொல்ல தொடங்குறா. இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் பொண்ணை நான் தான் கடத்தி வச்சிருக்கேன், என் கையில வந்து கன் இருக்கு, ஏதாவது இவளை காப்பாற்றணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணனா உன்னை கொண்டுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து மிரட்டிட்டு போறான். ஸோ கரெக்டாக பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே ஸ்மூத்தாக அந்த கார் போயிட்டு இருக்குது. நீ இவ்வளோலாம் கெட்டவன் கிடையாது, காட்னிக்கு நான் நியாயம் கிடைக்க உதவி பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறா. பட் அவன் வசைகிற மாதிரி தெரியல. அப்போ ஹீரோயின் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுறனா, பிஎம்மோட பொண்ணு கையிலேயும் ஒரு ஃபோன் இருக்கும். அந்த ஃபோன் வந்து கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே அந்த ஃபோனை திரும்பி ஈஸியாக எடுத்துட முடியாதுல்ல, அதுக்காக என்ன பண்ணுறனா சீட் பெல்ட்டை செக் பண்ணுற மாதிரி அந்த ஃபோனை எடுத்துடுறா. எடுத்துட்டு பிஎம்க்கு கால் பண்ணி அப்படியே இந்த லைனில் வச்சுருக்கான். ஸோ அவன் பேசுறது பூரா எல்லாமே கேட்குது. இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டுருக்கோம், இந்த தெருவில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அந்த ஃபோனில் வந்து கேட்குறபடி சொல்லிட்டு வரா. இதை எல்லாத்தையும் கேட்டுட்டு எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலைகால புரியாமல் கத்திட்டு இருக்கான். அந்த சமயம் ஹீரோயின் வந்து ஸ்மார்ட்டாக யோசிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோனோட சீட் பெல்ட்டையும் வாட்டிக்கிட்டு அவள் காலில் போட்டிருக்கிறது ஒரு ஹீல்ஸ் ஷூ. ஸோ அதை வந்து என்ன பண்ணனா ஸ்டியரிங்குள்ளே சொருகி வச்சிடறா. ஸோ இதனால அவனால் ஆப்ரேட் பண்ண முடியாமல் போகுது. கரெக்டாக அந்த கார் வந்து தாறுமாறு ஆக்சிடென்ட் ஆக அந்த இடத்துல அவங்க 2 பேரும் குத்துயிரும் கொலையுமா இருக்காங்க. போலீஸ், ஆம்புலன்ஸ் எல்லாமே வருது. இவங்க 2 பேத்தையும் சேவ் பண்ணி இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் எய்ட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயம் அங்கே உள்ள செக்யூரிட்டி என்ன பண்ணுறான்னா கையில் ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வரான். இந்த ஃபோனில் யார் பேசுகிறான்னா பிஎம் தான் பேசுவாங்க. இந்த ஹேக்கரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், உன் வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைஜாக்கரை ஷூட் பண்ணுற சத்தம் மட்டும் கேட்குது. ஸோ அவனோட ஃபோட்டோவை அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணிடுறா. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா என்ன ஸ்டெல்லா தப்பிச்சிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேக்கர் தான் ஃபோன் பண்ணுறான். எப்படின்னா நீ உயிர் பழிச்சா, உன்னை தான் சுட்டாங்களே, என் காதைப்படி கேட்டேனே அப்படின்னு சொல்லும்போது அந்த சுட்டவன் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனில் இமேஜை காட்டினோன்னே அவளுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அது வேற யாரும் இல்லை, ஹீரோயினோட தம்பி தான். இதை பார்த்த உடனே நானும் ஒருத்தரை இழந்துட்டேன், நீயும் ஒருத்தங்களை இறந்துட்ட, ஸோ பழிக்கு பழி சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இன்னமும் யாருன்னு நீ தெரியல அப்படின்னு சொல்லும்போது நல்லா யோசிச்சு பாரு, பிரைம் மினிஸ்டர் பொண்ணோட சீட் பெல்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது செக் பண்ணனே அப்படின்னு சொல்லும்போது அவன் முகத்தை வந்து சரியாக பார்த்துருக்க மாட்டான். பட் இந்த டைம் என்ன பண்ணுறான்னா ஒரு காருக்கு பின்னாடி நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். அதையும் பார்த்துடுறான். ஆனால் அவனோட முகம் சரியாக தெரில. இனிமையாச்சும் ஒழுங்காக இருப்பேன் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை அப்படியே கட் பண்ணிடுறான். இப்படியே இந்த கதையை முடியுது. ஸோ இந்த மாதிரி படம் வந்து முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்னாஜியா, ரியல் ஜி பெட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதில் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. Bye bye.